வேளையில் தேவாவியானவர் நம்மளே அசைவாடவும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் அவைகளாலே நாம் பிழைக்கவும் நம்ம அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காகவும் நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் சிங்காசனத்துக்கு நேராக வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய நல்வார்த்தைகளை தியானிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எத்தனை மகிழ்ச்சி. தாவீது சொல்வது போல, ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருப்பதை பார்க்கிறேன், உம்முடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் இன்பமானது என்று சொன்னார். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய பேரின்ப நதியினால் எங்களை நீர் திருப்தியாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை உள்வாங்கி உம்முடைய வசனத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்துக்கு செவிசாய்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். மாலை வேளையில் விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எப்படி வரும், விசுவாசம் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தில் நல்ல போராட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம், அதை எப்படி செய்யணும், எதை கொண்டு செய்யணும், போர் எங்கே நடக்கிறது, இதெல்லாம் பற்றி நம்ம போன வாரத்தில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். அப்போ போர், அதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிவிட்டு நம்ம கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் பெரும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அப்போ நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் பெரும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறதுனா, தேவ பலனை கொண்டு தான் இந்த போரை நாம் செய்ய முடியும். தேவனுடைய பலன் இல்லாமல் இந்த போரை நம்மால் செய்ய முடியாது. அப்போது தேவனுடைய பலன் எங்கிருந்து வரனா, நம்ம ஆவியை விசுவாசத்தினால், விசுவாச உணவு கொண்டு நம்முடைய ஆவியை பலப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை விசுவாச உணவாக இருக்கிறது. இது ஜீவ அப்பம். இவைகளால் நம்முடைய உள்ளான மனிதன் என்ன பண்ணுவான்னா, பிழைத்து கொள்வான். அப்போது இந்த உள்ளான மனிதன் எப்படி பலன் அடைகிறான்? ஏன்னா யுத்தம் எங்கே நடக்குதுன்னா, நம்முடைய மனசில் தான் நடக்குது. நம்ம அநேக சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், உலகத்தில் போராட்டங்களை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அறிகுறியெல்லாம் பிசாசு காட்டி நம்ம இடத்துல பேசுகிறான், இந்த மாதிரிலாம் இருக்குதா, இப்படி தான் நடக்கணும். ஆனால் நாம் அறிகுறிகளை பார்த்து வாழ்கிறவர்கள் அல்ல, அறிவியலை பார்த்து வாழ்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தை கொண்டு வாழ்கிறவர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எதன் மீது விசுவாசம்? தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும். அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லியிருக்குது, அதுதான் நமக்கு முக்கியம். ஒழிய சூழ்நிலை என்ன சொல்லுது, அறிகுறிகள் என்ன சொல்லுது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. பிசாசு என்ன சொல்கிறான்? அநேக நேரங்களில் பிசாசுடைய வேலை நம்மளை குற்றப்படுத்துகிற வேலை, நம்மளை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுற வேலை, நம்மளை அப்படியே உடைச்சிருவோம். அந்த யுத்தத்தில் அநேகர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளான மனிதனில் அவங்க வல்லமையாக பலப்படலை, தேவனுடைய வார்த்தையினால் அவங்கள போஷிக்கலை. தேவனுடைய வார்த்தையினால் போஷித்து உள்ளான மனிதன் வல்லமையாக இருந்தால் இந்த போரில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா இயேசு சோதிக்கப்பட்ட போது பிசாசு அப்படி தான் அவர்கிட்ட யுத்தம் பண்ணுறான். இயேசு எதை கொண்டு அவனை ஜெயிக்கிறாரு? வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆங்காங்கே வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கார். பிசாசு ஓடிட்டான். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவைன்னு வரும்போது இப்படிலாம் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரை தேடுகிற எனக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. பலவீனம் வரும்போது என்ன சொல்லணும்? அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவர் என்னை குணமாக்குகிற கர்த்தர், அவர் என்னுடைய பரிகாரி, அதை சொல்லணும். ஸோ நெகட்டிவான சூழ்நிலைக்கு எதிராக தேவனுடைய வல்லமையான வார்த்தையை பேசும்போது
சூழ்நிலை மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்போ அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். இன்றைக்கி நம்ம வசனத்தின்படி வாழணும், அதை தான் படிக்க போகிறோம். வசனத்தின்படி வாழணும் ஒழிய காண்கிறவைகளின்படியோ அல்லது உணர்வுகளின்படியோ வாழக்கூடாது. உணர்வுகள் சொல்வது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், உண்மை மாறும், சத்தியம் மாறாது. இன்றைக்கி கஷ்டப்படுறோம், அது உண்மை. நாளைக்கு நான் கஷ்டப்படணும்னு சொல்ல முடியாது. சத்தியம் என்ன சொல்லுது? அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை கைவிடாத தேவன். பயம் வரும், பயம் வரும்போது பயம் நம்ம பார்த்து என்ன பயப்படுத்தும், இந்த சூழ்நிலை பார்த்து பயப்படுத்தும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த வார்த்தையின் மீது தான் நம்பிக்கை வைக்கணும், பார்க்குற காரியங்களின் மீது அல்ல. ஸோ வாக் பை த வேர்ட், வார்த்தையின்படி வாழுங்கள். நாட் பை ஃபீலிங் ஆர் நாட் பை சைட். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதன்படி அல்ல, எதை உணர்கிறீர்களோ அதன்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ பழகுங்கள். குறை வந்துட்டா சொல்லுங்க, என் தேவன் என் குறைகளை எல்லாம், என்னுடைய எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவினாலே மகிமையாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி நான் வாழ்வது கிடையாது, நான் வார்த்தையின்படி வாழ்கிறவன். வார்த்தை தான் எனக்கு என்னது? சோர்ஸ். வார்த்தை வந்த உடனே அது மாதிரி ஒரு வல்லமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில், எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு போஷிக்கப்பட்ட பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தையினால் பலனடைந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிம்மதியாக இருப்பாங்க, இளைப்பாருவாங்க. ஒருவேளை கலக்கம் வரலாம், பயம் வரலாம், குழப்பம் வரலாம், என்ன பண்ண போகிறோம் நம்ம திகைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்தில் நம்ம நினைவு கூறும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா, உடைந்த நம்மை தூக்கி நிறுத்தும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மீது என்னது? விசுவாசம். எபிரேயர் 4:3, எபிரேயருக்கு நிருபம் 4:3 எபிரேயருக்கு ஆக்கியோர் சொல்லுகிறார், விசுவாசித்தவர்களாகிய நாமோ. அப்போ எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசிக்கிறவன் இளைப்பாறுவான், பதற மாட்டான். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், ரொம்ப பதட்டப்பட மாட்டான், ரொம்ப கன்ஃபியூஸ் அடைய மாட்டான், ரொம்ப குழப்பம் அடைய மாட்டான், உடஞ்சிட மாட்டான். அவன் கர்த்தரை நோக்கி பார்ப்பான், அவருடைய வார்த்தையை நம்புவான், அவருடைய வார்த்தையை அப்ளை பண்ணுவான், அவருடைய வார்த்தையை பேசுவான். பேசுனா அந்த வார்த்தை அவனுக்கு என்னத்தை கொண்டு வரும்னா, இளைப்பாறுதலை கொண்டு வரும், கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொண்டு வந்துடும். அதாவது நீங்கள் விசுவாசிக்காமல் பயத்திலும் கவலையிலும் கலக்கத்திலும் வாழ்வதை விட விசுவாசித்து நிம்மதியாக வாழ்வது சால சிறந்தது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்காவிட்டால் நமக்கு என்ன இருக்காது? இளைப்பாறுதல் கிடையாது. நாளை கர்த்தர் என்னை கண்டிப்பாக நடத்துவார், அந்த விசுவாசத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி எத்தனை காலங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட வருவார், என்னை நடத்தி செல்வார். இந்த விசுவாசத்தில் தான் எல்லா காலங்களையும் நம்ம சந்திக்கிறோம், எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். சூழ்நிலையெல்லாம் பார்த்துருந்தா என்றைக்கும் உடஞ்சி விழுந்திருப்போம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆனால் விசுவாசித்தால் இளைப்பாறுதல், நிம்மதி. கண்ணை மூடும்போது நம்ம படுக்கிறோம், படுக்கும்போது கண்ணை மூடும்பொழுது விசுவாசத்தோடையே கண்ணை மூடுறோம், நிம்மதியாக தூங்குகிறோம். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அந்தந்த நாளுக்கு அதினது பாது போதும். நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், நாளைக்கு எல்லாம் கர்த்தர் செய்வார். நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படுவதில்லை, அந்த நிம்மதியோடு நான் படுத்து உறங்குகிறேன். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணுறோம்? பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்காவிட்டால், இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நிலை பெயர மாட்டீர்கள். 27ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் எப்பொழுதோ கெட்டு போயிருப்பேன்.
பாருங்கள், ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாததால் கெட்டு போயிருப்பேன்றார். நான் ஒன்றும் விசுவாசிக்கலன்னா நான் கெட்டு போயிடுவேன், விசுவாசித்தால் நான் என்ன பண்ணுவேன்? பிழைத்து கொள்வேன். வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசம் நல்லா புரிந்துங்க. விசுவாசம் எப்படி வரும்? அதுதான் முதல்ல நம்ம தலைப்பு. எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால வரும். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாத நிச்சயம், நம்பப்படுகிற உறுதி. அல்லேலூயா. அப்போ எதன் மீது விசுவாசம்? எங்கே விசுவாசிக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், மைண்டில் கிடையாது, இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஏன்னா பைபிள் வந்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் எனக்கு என்ன பண்ணுது சொல்லுது. இருதயம்னா உண்மையான மனிதன். அப்போது இந்த உண்மையான மனிதனுக்கு உணவு என்ன? தேவனுடைய வார்த்தை. இயேசு சொன்னார் இல்லையா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லைங்க, வார்த்தையினால பிழைப்பானார். அப்போ என்னன்னா, நீ காண்கிற மெட்டீரியலில் நீ பிழைக்கிறது இல்லை, அது வேற. ஆனால் வார்த்தை இருக்குது பாரு, அது மேலே விசுவாசம் வச்சேன்னா வார்த்தையினால பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, நான் பிழைக்கிறதே வார்த்தையால தான். கர்த்தருடைய வார்த்தையினால் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வந்து அறிக்கை பண்ணுறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு தைரியமாக சொல்கிறோம். எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்கிறோம். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு, இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது, தேடுறவங்களுக்கு தான். ஸோ தேடணும் கர்த்தரை. எல்லா கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் யாரை தேடணும்? கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ எல்லாத்துக்கும் கர்த்தரை தேடும்போது பிழைத்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரூத். அது என்னன்னா, விசுவாசத்தை எப்படி கட்ட வீழ்ப்பது. ஹவு டு லூஸ் யுவர் ஃபெய்த். ஏன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை எப்படி கட்ட அவிழ்க்கணும்னு தெரியாது, அந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாது. அப்போ விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ரோமர் 10:10 இது 2 பகுதி. நம்ம முதல் பகுதி பேசிட்டோம். முதல் பகுதி என்ன சொல்லுது? ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அதை பேசிட்டோம். அடுத்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி, அதுதான் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிற பகுதி. விசுவாசத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவது. நிறைய பேர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, எப்படி சுடுறதுன்னு தெரியாது. ஃபுல் லோடட் துப்பாக்கி நல்லா பார்த்தீங்கன்னா ரைஃபிளில் நல்ல குண்டு லோட் ஆகிருக்குது, சுட தெரியாது. அப்போ என்ன பிரயோஜனம்? துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கி ஃபுல்லாக என்ன இருக்குது, குண்டு லோடாக இருக்குது, பட் எனக்கு சுட தெரியாதுன்னா இப்போ எப்படி சுடணும்னு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். விசுவாசத்தை கொண்டு எப்படி நம்ம வந்து விசுவாசத்தை பயன்படுத்துவது. ஹவு டு லூஸ் யுவர் ஃபெய்த். அப்போ முதல் பகுதி இந்த வசனம் ரோமர் 10:10 முதல் பகுதி சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எங்கே விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசிக்கிறத பற்றி தான் பேசியாச்சு. அடுத்த பகுதி என்ன? ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. அறிக்கைகள் வாயினாலே அறிக்கை பண்ணுவது, அப்படியே அமைதியாக இருப்பதல்ல. நான் ஆரம்ப காலத்தில் மிக கடினமான சூழ்நிலையில் சந்தித்த போது அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு விசுவாசத்தை கட்டவிழ்த்து கொண்டே இருப்பேன். அப்போல்லாம் கடினமான சூழ்நிலை, நெருக்கடியான நிலை, மன போராட்டங்கள். பிசாசு சும்மா இருக்க மாட்டான், சும்மா இருந்தாலே யுத்தம் பண்ண வந்துடுவான், என்கிட்ட யுத்தம் பண்ணுவான். உனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ இப்படியே தான் இருப்ப, உன் வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. அவங்களாம் பாரு எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்க, நீ எப்படிங்கிற பாரு, நீ இப்படியே தான் இருப்ப, இதை தான் சொல்லுவான். கேட்க கேட்க நமக்கு என்ன பண்ணோம்? அப்புறம் ரொம்ப நம்ம மேலே பரிதாபப்பட்டு பேசுவான், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்வான், நீ ரொம்ப நல்லவன், உனக்கு போய் இப்படிலாம் நடக்குது பாருன்னுவான், இதெல்லாம் சொல்லுவான். அப்போது உடனே நமக்கு வந்து சோர்வு வந்துடும், ஜெப வாழ்க்கையில் ஒரு தொய்வு வந்துடும், நெருக்கடி வந்துடும். ஆனால் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவேன். அந்த நாட்களில் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் மேலே ரொம்ப பற்று, விசுவாசம், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் வார்த்தை அனுப்புவார், வாயில் வார்த்தையை சொல்லும்படி என்னை தூண்டுவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் நிறைய வசனங்களை அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்தில் படித்து அப்படியே அறிக்கை பண்ணுவேன். அப்படி அறிக்கை பண்ண வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். சொல்ல பெரிய மாற்றங்கள் வந்தது. அப்போ இந்த அறிக்கை என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா 4 விதமான அறிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதல்ல
யூதர்களுடைய பாவ அறிக்கை. இது வந்து உடன்படிக்கையின் மக்களாகிய, பழைய உடன்படிக்கையின் மக்களாகிய யூதர்கள் செய்த பாவ அறிக்கை. அப்போது யோவான் வந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் வந்து யூதேயா வனாந்திரங்களிலே அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்படி யூதேயாவின் வனாந்திரங்களிலே யோவான் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்த போது நாம் வாசிக்கிறோம், யூதேயா தேசத்தார் மற்றும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனால் ஞானஸ்தானம் பெறும்படி வராங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ண மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட்டு பைபிள் சொல்கிற முதல் யூதர்களுடைய பாவ அறிக்கை. மார்க்கு 1 அதிகாரம் 4-5 உள்ள வசனங்களில் யூதர்களுடைய பாவ அறிக்கை குறித்து வாசிக்கிறோம். மார்க்கு 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அங்கே அப்படியே அண்டர்லைன் பண்ணிங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. இது யார்களுடைய அறிக்கை? யூதர்களுடைய பாவ அறிக்கை. அறிக்கை ரொம்ப முக்கியம். அறிக்கையை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அறிக்கையை பற்றி இயேசு சொல்லும்போது மார்க் 11:23 அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, கவனிச்சிங்களா? என்னவா சொல்லி. அப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, அல்லது பாவத்தினுடைய தாக்குதலை பார்த்து சொல்லுவது. தேவன், நம்முடைய தேவன் பேசும் தேவன். அவர் வெளிச்சம் உண்டாக கடவதென்று பைபிள் என்ன சொல்லுது? சொன்னார். நமக்கு வாய் ஆண்டவர் எது கொடுத்துக்கிறாரு? கண்ட கதையை பேசுறதுக்கு இல்லை, சூழ்நிலையை பேசின்னு இருக்கிறதுக்கு இல்லை, பிரச்சனையே பேசுறதுக்கு இல்லை, எப்போ பாரு மற்றவங்க காரியங்களை பேசுறதில்ல, பெருமை பேசுவதற்கல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு. அப்போ சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அப்போ சொல்லுவது ரொம்ப முக்கியம். அறிக்கைன்னா சொல்லுவது. பேப்பரில் கூட பார்க்கலாம், இன்று முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டார், அனைவருக்கும் அனைத்தும் என்கிற திட்டத்தை அறிவித்தார் என்றோம். பேப்பரில் அறிவித்த உடனே அது பவர், அதில் அது நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னா அவர் சொல்லிட்டு செய்யணும். அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, செய்யணும். அப்போ ஆண்டவர் கூட நமக்கு நிறைய அறிக்கையை கொடுத்துட்டுக்கிறார், அதை கிளைம் பண்ணல. அப்போ முதல்ல நம்ம பார்க்குறோம், பைபிள் சொல்கிற அறிக்கைன்னா யூதர்களுடைய பாவ அறிக்கை. யூதர்கள் வந்து யோவான் ஸ்நானகன் இடத்துல என்ன பண்ணுறாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் என்ன பண்ணப்படுறாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறிக்கை. அப்படின்னா ரெண்டாவது அறிக்கை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் கீழே ஒரு பாவியினுடைய அறிக்கை. இது வந்து இங்கே ஒரு சின்ன விஷயம் விளங்கிக்கணும். முதல்ல யூதர்களுடைய பாவறிக்கை, அந்த பாவறிக்கை செய்யும்போது என்ன நடந்தது? இயேசு இன்னும் சிலுவையில் யாருக்கும் மரிக்கலை, ரத்தம் சிந்தப்படலை, அவர் உயிர் தழலை. அதனால் வந்து யூதர்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டார்கள். ஆனால் அண்டர் த நியூ கவர்னன்ட், சபை பிறந்த பிற்பாடு, பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு, பரிசுத்தாவியானவர் சபையை வந்து ஸ்தாபித்த பிற்பாடு ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படணும்னா அவன் என்ன அறிக்கை பண்ணணும்? பைபிள் சொல்லுது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 16 அதிகாரம் 7-11 வரை உள்ள வசனங்களில் இயேசு வந்து சபையினுடைய காரியத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 16 அதிகாரம் 7-11.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வரார், நான் நிறுத்துங்க, நான் போனாதான் அவர் வருவாருன்றார். அப்போ அவர் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், பரலோகத்துக்கு போய் மகிமை அடையணும். மகிமை அடைந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை அவன் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டிலே அவர்கள் எல்லாரும் காத்திருந்த போது பரிசுத்தானை இறங்கி அதை நிரூபிக்கிறார். அப்போ நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்தும், நல்லா கவனிங்க, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்துக்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு அவருடைய வேலைன்னா உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். என்ன கண்டித்து உணர்த்துவார்? என்னங்க கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாருன்னா பாவ அறிக்கை பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு பாவ அறிக்கை தேவையில்லை. இங்க பரிசுத்தான வந்தவொன்னு என்ன பண்றாரு? பாவத்தை குறித்து என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. பாவத்தை உணர்த்தின பிற்பாடு என்ன பாவம் நம்ம பார்க்கணும். அடுத்த வசனம் கவனிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். உலகத்திலேயே மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் பாவம் என்று ஒன்று இருக்குமானால், யாராலையும் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று இருக்குமானால் அது இயேசுவை விசுவாசிக்காத பாவம். அப்போ ஒரு பாவி ரட்சிக்கப்படணும்னா அவன் பாவத்தை அறிக்கை பண்ணக்கூடாதுங்க. என்ன பாவம்னா இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு எப்படி விசுவாசிப்பது? இயேசு கிறிஸ்து கர்த்தர், அவரின் வாழ்க்கையை, அவருடைய கர்த்தத்துவத்தை நம்ம வந்து கிளைம் பண்ணுவது. அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னை ஆண்டு நடத்துகிறவர், அவர்தான் என் பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர், அவர்தான் என்னை மீட்கிறவர். இதை விசுவாசிக்கணும். பாவத்தை குறித்தனோன்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பாவங்களை பற்றி இல்லை. பாவங்கள்னு பன்மையில் சொல்லப்படலைங்க, பாவத்தை குறித்தும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? இயேசுவை விசுவாசி விசுவாசின்னு உனக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷத்தை கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன வரும்? இயேசுவை விசுவாசி, அவரை ரட்சகராக ஏற்றுக்கோ. நீ அவரை விசுவாசிக்கலன்னா அது பெரிய பாவம், இது மன்னிக்க முடியாத பாவம். மற்ற பாவங்கள் கூட மன்னிக்கப்படும். ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினா அவன் பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா என்ன பேசுவது? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்கிறவர் இயேசுதான், உன்னை காப்பாற்ற போறவர் அவர்தான், உனக்கு ரட்சகரே அவர்தான், அவரை அறிக்கை பண்ணுன்றாரு. இல்லை நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னா நீ பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து பேசுற. அதான் மன்னிக்க முடியாத, உலகத்திலே மன்னிக்க முடியாத பாவம். அப்போ பாவத்தை குறித்துன்னு சொன்னா என்ன பாவம்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். பாவங்களை குறித்தல்ல, பன்மையில கிடையாது. அப்போ பாவத்தை குறித்து என்ன பாவம்? இயேசு விசுவாசிக்கிற பாவம். அப்ப ரட்சிப்பு என்பது எங்க வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்வது, அவருடைய கர்த்தத்துவத்தை அங்கீகரிப்பது. அவர்தான் உலகத்தினுடைய ரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவ பரிகாரியான பலி, அதை அறிக்கை செய்வது. ரோமர் 10 அதே 10:9 வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. அதைத்தான் அங்க சொல்றாரு. ரோமர்ல என்ன சொல்றாரு? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை. ஆமென். யார் அறிக்கையிடணும்? பாவத்தை இல்லை. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்தை அறிக்கை பண்ண தேவையில்லை. அது யூதர்கள் பழைய உடன்படிக்கையில் பண்ணாங்க பாவ அறிக்கை. யூதர்கள் பாவ அறிக்கையா பழைய உடன்படிக்கை பண்ணாங்க. அன்னைக்கு இயேசு சிலுவையில் மரிக்கல, பாவிகளுக்காக ரத்தம் சிந்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு பாவிகளுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். அவன் ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணணுமா? அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன்னுடைய வாயினாலே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு. அதனாலதான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எதை பாவ அறிக்கை ஜெபம்னு சொல்றால,
ரிப்பெண்டன்ஸ் பிரேயரில் என்ன சொல்கிறோம்? இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய இரட்சகர், அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், என் பாவத்தை அவர் தான் மன்னிக்கிறவர். அங்கே உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாவம் பண்ணி சொல்லிக்கின்னு இருக்க முடியாது. இயேசு அறிக்கை பண்ண போதும் எல்லா பாவம் காலி, கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏன்னா பல்க் என்னது? பல்க் டெலிட். உடனே பல்கா அவுட் ஆகிடும், எல்லாமே எல்லா பாவத்தையும் கிளீன் பண்ணுவார். யார் அறிக்கையிட்டா? இயேசுவை ஒரு பாவி ரட்சகராக அறிக்கையிட்டால் என்னுடைய ஆண்டவர் அவர்னு சொல்லிட்டார்னா, அதுவும் உள்ள விசுவாசித்து சொல்லணும், வெறும் வாயில சொல்லுவதல்ல, மைண்ட்ல விசுவாசித்து சொல்லுவதில்லை. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி வரும்? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால வரும். இயேசுவை ஆண்டவரா அறிக்கை பண்றதுல தான் வரும். பாவத்தை அறிக்கை பண்ண முடியாது. அவ்வளோ பாவத்தையும் ஒருத்தர் சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்புலாம் சாதாரணமாக நடக்கலை. 1950 பிரேசிலில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஏறக்குறைய 2,68,000 மக்கள் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. 1,00,000 பேர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. என்னைக்கு இந்த 2,68,000 பேர் பாவத்தை அறிக்கைட்டு இருந்தால் அவன் எப்போ ரட்சிக்கப்படுறது, எப்போ வீடு போய் சேர்றது? அப்போ என்ன? ஒரே ரட்சிப்புக்கு ஒரே வழி என்ன? இயேசு கிறிஸ்து. அவரால் என்று பாவ மன்னிப்பு இல்லை, அவரால் என்று ரட்சிப்பு இல்லை. இயேசு உள்ள வந்துட்டா பாவங்களுக்கு முடிவு வந்துடும். அப்ப பாவம் என்ன? ஒரு பாவி ரட்சிக்கப்படணும்னா அவன் யாரை அறிக்கை பண்ணணும்? இயேசுவை அறிக்கை பண்ணணும். பைபிள் சொல்லுது அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதே தான் பேதுரு கூட பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? எல்லாம் உட்காந்து பாவங்களை அறிக்கைட்டாங்களா? ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மந்திர புக்குகள் அதெல்லாம் கொண்டு வந்து கொளுத்தி இதுமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு அப்பா அறிக்கைட்டாங்க. எப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு. அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் ஆண்டவராக ரட்சகராக என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கிறேன் என்று வாயினாலே இயேசுவை அறிக்கை பண்ணா அவன் ரட்சிக்கப்படுவான். அப்புறம் தான் 10ஆம் வசனத்தில் சொல்றார், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இயேசு ரொம்ப அழகா சொல்றார். 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதில் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றார். யோவான் 16:7-11 வரைக்கும் நீங்க 8ஆம் வசனம் படிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா பாவங்கள் கிடையாது, பாவம் ஒரே பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாவம்? இயேசு விசுவாசிக்காத பாவம். அது அடுத்த வசனத்தில் வருது பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு சொல்லுங்க, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு எதை அறிக்கை பண்ணணும்? நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது தெளிவாக இருப்பீங்க. ஒரு யூதன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய உடன்படிக்கையின் கீழ் அவன் என்ன அறிக்கை பண்ணான்? ஞானஸ்தானம் எடுத்து பாவத்தை அறிக்கை பண்ணான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு யார் அறிக்கை பண்ணணும்? இயேசுவை ரட்சகராக அறிக்கை பண்ணணும். ரட்சிப்பு இயேசு அறிக்கை பண்ணுறதில்ல. இன்னொரு இடத்துல கூட இயேசு சொல்லுவார், இந்த பூமியில் நீ என் பேரை சொல்ல வைக்கப்பட்டேன்னா நான் பரலோகத்தில் உன் பேரை சொல்ல வைக்கப்படுவேன்றார். அப்போ பூமியில் ஒருத்தன் அங்கீகரிக்கப்படணும்னா பிதாவால் அவன் என்ன பண்ணணும்? இயேசுவை ரட்சகர்னு அறிக்கை பண்ணணும். அது பல விதங்கள் அவன் பண்ணணும். வாழ்நாள் முழுதும் பண்ணிட்டு இருக்கணும். என்னைக்கு அன்னைக்கு பண்ணால் அதோட முடிஞ்சதில்லை. அதுக்கு தான் நம்ம சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லுவது தான் ரட்சிப்பினுடைய முதிர்ச்சி. நிறைய பேர் நான் ஆரம்பத்தில் இயேசு ரட்சிக்க அறிக்கை பண்ணேன், அதோட பண்ணுறது இல்லைன்னா உன் ரட்சிப்பே சந்தேகம்.
எங்கேயாவது யாரையாவது பார்த்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. இயேசுதான் வழி, வேற வழியே இல்லை. அவரால் இல்லாமல் மீட்பில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்களுக்குள்ளே நாம ரட்சிக்கப்படும்படி கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. சொல்லுங்க சுவிசேஷத்தை. இது சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியம். இது நீங்க சொல்ல சொல்ல உங்க ரட்சிப்பை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்க ரட்சிப்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கீங்க, நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு மேலே விழுந்த கடமை என்ன? சுவிசேஷத்தை சொல்லுவது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு நீ தான் சொன்ன. சொல்லணும் சுவிசேஷத்தை. யாருக்காவது சொல்லணும். இல்லை ஒரு கிறிஸ்தவனை கூட்டு உட்கார வச்சாது அவனுக்காவது சொல்லு. இந்த குணப்படாத கிறிஸ்தவன்லாம் நிறைய பேர் இருக்கிறான் பார், அவனுக்கு உட்கார வச்சு இயேசுவை சொல்லு. அப்படியாவது உனக்கு அந்த அறிக்கை வரட்ட வாயில் இயேசு அறிக்கைப்பட்டு. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பாவி 2 விஷயம் சொல்லியிருக்கிறோம். யூதர்களுடைய பாவ அறிக்கை, அது இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை அறிக்கை பண்ணணும். இப்போ இயேசு அறிக்கை பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரு விசுவாசியினுடைய பாவ அறிக்கை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? ஒரு விசுவாசியினுடைய பாவ அறிக்கை. விசுவாசி ஆயிட்ட பிறகு நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆண்டுடைய பிள்ளைங்க சபைக்கு வரோம். இப்போ நம்ம பாவம் பண்றோமா இல்லையா? நாங்கள் பேபன் முழிக்கிறீங்க. எத்தனையோ பாவம் நம்ம மைண்டில் நம்மளை தாக்குது. எத்தனையோ சில நேரங்களில் நம்ம பாவத்தில் சில நேரங்களில் தடுமாற்றம் அடைந்து சில நேரங்களில் விழுந்து விடுகிறோம். இது உண்மை. அப்போ பாவத்தில் நம்ம விழுந்து விட்ட பிறகு யாரு? யாரு? விசுவாசி. அதைத்தான் யோவான் ரொம்ப அழகாக எழுதுவார். நம்மில் பாவம் இல்லை என்போமானால், தன்னையும் சேர்த்துக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். அவர் சொல்கிறார், ஏப்பா நம்மக்கிட்ட பாவம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன், என்கிட்ட பாவம் இல்லைன்னா நம்மை நாமே வஞ்சிக்குள்ளே இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. அப்போ தான் சொல்கிறாரு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். அப்போது எங்கேயாவது ஒரு நாள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நம்ம போய் விரும்பி பாவத்தில் விழுவது கிடையாது. காலையில் கூட அதை பற்றி தான் பேசணும், ஞாபகம் இருக்குல்ல அவங்களுக்கு? நம்ம பன்றிக்குட்டி கிடையாது, நம்ம ஆட்டுக்குட்டி. பன்றிக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் என்ன வித்தியாசம்? பன்றிக்குட்டி சாக்கடையை விரும்பும். என்னதான் அதை கழுவி பவுடர் போட்டு சென்ட் அடித்து நீ மடியில் கூட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும் கீழே இறக்கி விட்டா எங்கே தான் ஓடாது? சொல்லுங்க, எங்கே தான் ஓடும்? சாக்கடையை தேடி தான் ஓடும், கெட்டதை சாப்பிட தான் ஓடாது. ஏன்? அது பன்னிக்குட்டி. ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஜாக்கிரதையாக போவோம். டப்புன்னு சாக்கடையில் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, பன்னிக்குட்டி மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணாது, நல்லா அப்படி என்ஜாய் பண்ணாது, கத்தம். தூக்குங்க யாராவது, என்ன நான் விழுந்துட்டேன், தெரியாமல் விழுந்துட்டேன், என்னை தூக்குங்கன்னு கத்தம். நீ ஆட்டுக்குட்டியாக இருந்தா, உங்ககிட்ட பாவம் வந்தா நீ பாவத்தில் வாழ மாட்ட. அதான் காலையில் படிச்சல, பாவம் ஆளாது இருப்பதாக. பாவம் வரும், ஆனால் அதை ஆளுகை செய்ய விட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அதை இயேசுவிடத்தில் போய் அறிக்கை பண்ணுவேன். ஸோ ஒரு விசுவாசி செய்யக்கூடிய பாவ அறிக்கையை தான் வேதம் சொல்லுது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இன்னொரு வசனத்தையும் கூட வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி சொன்னதுனால டெய்லி பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம்? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நான் பாவத்தை விரும்புகிறவன் இல்லை, நீதியை விரும்புகிறவன். அக்கிரமத்தை செய்கிறவன் இல்லை, அக்கிரமத்தை வெறுக்கிறவன். யாருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும்? ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், தேவனே ஆகையால் உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். எபிரேயர்ல வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு ஏன் அபிஷேகம் வரல? மிஸ்டேக் அவங்க கிட்ட தான் இருக்குது, பரிசுத்தாவினர் கிட்ட கிடையாது. பரிசுத்தாவியானவர் எப்பவுமே ரெடி உன்னை அபிஷேகம் பண்ண. பரிசுத்தாவின் நிறைவை பெறணும்னா நீதியை விரும்ப, அக்கிரமத்தை வெறு. முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தையே விரும்பக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழுறபடினால் நாம் பாவத்தால் கரைபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ சினிமா பார்த்து கரை அடைய வேண்டியதில்லை,
இப்போ இருக்கிற போஸ்ட்டை பார்த்தாலே நீ கரை அடைஞ்சிடலாம். போஸ்ட் கூட வேணாங்க, இன்னைக்கு ரோட்டில் போங்க, நவநாகரிக ஆடைகள், அவங்க எல்லாம் மைண்டில் விகற்பமாயி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாம என்னென்னமோ பண்ணுறாங்க. போங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன ஆகுது, கரையாகுது. கரையானவுன்னு உண்மையான ஆண்டோடைய பிள்ளைங்க கதறுவாங்க. ஐயோ என்ன ஆண்டவர் நான் அப்படி இருக்கிறேன், ஐயோ சே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நான் உங்கள் பிள்ளையாச்சே, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. அதே பார்த்துன்னு உன்னை அபிஷேகம் ஆனந்த தைல அபிஷேகம் கிடையாது, சாத்தான் வேற அபிஷேகத்தை கொடுத்து விட்டுருவான் அவனுக்கு. அப்போ ஒரு விசுவாசி 3 அறிக்கை சொல்லியிருக்கிறேன். 1, பழைய உடன்படிக்கையின்படி யூதர்களுடைய பாவரிக்கை, ஏன்னா அவங்க ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க, அதனால் அவங்க பாவரிக்கை பண்ணாங்க. இன்னொன்று, இயேசு வந்துட்டாரு, சிலுவையில் மறிக்கலை, ரத்தம் சிந்தலை, அதனால அவங்க பாவத்தை அறிக்கைட்டாங்க. விசுவாசிகள் புதிய உடன்படிக்கையில் ஒரு பாவியினுடைய அறிக்கை என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக அறிக்கை பண்ணுவது, ஏற்றுக்கொள்வது, இயேசுவின் பேரை வாயில விசுவாசத்தோடு சொல்லுவது, அவர் தான் எங்கள் ஆண்டவர்னு சொல்லுவது, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவது. சலுகைக்காக போயிட்டு நான் இந்துன்னு சொல்கிறவன் கிடையாது, அவன் ரட்சிக்கவே படலை. எங்கே இருந்தாலும் நான் கிறிஸ்தவன், ஐ எம் கிறிஸ்டியன், தலை நிமிர்ந்து சொல்லுவது இயேசு என்னுடைய ரட்சகர், நான் ஐ எம் வொர்ஷிப்பிங் கிரைஸ்ட், அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு, இயேசுவை பற்றி சொல்லுவது. ஒரு பாவி இயேசுவை அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுறான், தேவனுடைய பிள்ளையா மாறுறான். தேவனுடைய பிள்ளையா மாறின பிறகு ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய பாவ அறிக்கை, அதுதான் யோவான் தன்னையும் சேர்த்து சொல்றாரு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை ஏன் சொல்றாரு? ஏன்னா உங்களை சுத்திகரிப்பதுக்குன்னு சொன்னா அப்போ ஐயோ அவர் பாவமே செய்யாதுன்னு நினச்சிக்குவோம். நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் பாவம் செய்யாத ஒரு ஆளும் கிடையாது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவங்களை அறிக்கையிடணும். கில்ட்டி கான்சியஸ் வந்துருச்சுனாலே துடிக்கணும், அப்படியே நெருப்பில் விழுந்த மாதிரி. அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடாது, அக்கிரமமான சிந்தையோடு இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்? வாலிப பிள்ளைங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு யார் தடை? ஆவியானவரா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரொம்ப மோசமானவர் பொழுது, ரொம்ப கடினமானவர் பொழுது, நம்ம கொடுக்கவே மாட்டேன்றார் நினச்சிக்கிறாங்க. நீ தான் சரியில்லை, அவர் கொடுக்க ரெடியாக தாங்கிறாரு. யாருக்கு கொடுப்பாராம் அந்த அபிஷேகத்தை? யாருக்கு அபிஷேகம் வரும்? எபிரேயரில் தேடி வாசிங்க, அந்த வசனம் எங்கக்குதுன்னு தெரியாது, ஆனால் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீர் நீதியை விரும்பி, ஐ திங்க் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ன்னு நினைக்கிறேன், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறபடினால் தேவனே உம்முடைய தேவன் 10ஆம் அதிகாரமாக தெரியல, உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைல அபிஷேகம் வேணுமா? எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லு, பாவத்தை வெறு, பரிசுத்தமாக வாழ விரும்பு, அப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும், அதான் உன் மைண்டில் இருக்கணும் ஃபுல்லாக. எப்படா சான்ஸ் கிடைக்கும் தப்பு பண்ணலாம், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படி நழுவுற மீனில் இருக்கலாம் நினச்சேனா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. 3 அறிக்கை சொல்லியாச்சு. 4வது அறிக்கை என்ன? ஒரு விசுவாசி செய்யக்கூடிய விசுவாச அறிக்கை. ஒரு விசுவாசியினுடைய என்ன அறிக்கை? விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளும். ஒரு விசுவாசியினுடைய விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியமானது. இந்த விசுவாச அறிக்கை எப்படின்னா, அது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து அதை முழு நிச்சயமாய் நம்பி அந்த வார்த்தையை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்வது. தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவது? பேசுவது. ஆண்டவர் அந்த உரிமையை நம்ம கொடுத்திருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுவது? பேசுவது. நான் வாயை மூடிக்கின்னு இருக்கிற ஆள் இல்லை, நான் பேசுகிற ஆள். சாத்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தான், அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டாக் பேக் டு த டெவில். பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை எதை அறிக்கையிடணும்? அவருடைய வார்த்தை அறிக்கை பண்ணணும். எபிரேயர்ல வாசிக்கிறோம், நாம் அறிக்கை பண்ணுகின்ற அப்போஸ்தலரும். தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறவர்கள். தாவீது இந்த அறிக்கையை அடிக்கடி அவர் செய்தார்.
இயேசு இந்த அறிக்கையை அடிக்கடி செய்தார். ஒருபொழுதும் சூழ்நிலைகளுக்கு தன்னை என்ன பண்ணல, விட்டுவிடவில்லை. ஆபிரகாம் அந்த அறிக்கையை செய்தார். எப்படி அறிக்கை செய்தார்? இல்லாதவைகள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் என்னுடைய தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னுடைய தேவன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, என்னுடைய கரத்தின் கிரிகள் மீது எனக்கு கட்டளை இடுங்கள் என்றாரு. என் வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்றாரு. உங்க எண்ணங்களை மாற்றி ஏன் எண்ணத்தை அதில் வையுங்கன்றாரு. உங்க சிந்தையை மாற்றி ஏன் சிந்தையை வையுங்க. ஏசாயா 55 வாசிக்கிறோம், உறைந்த மழையையும் வெண் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தைகள் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை, அது விரும்பினதை செய்யும். ஹல்லேலூயா. தாவீது சும்மா பைத்தியக்காரத்தனமா எழுதல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சும்மா எழுதல, அறிக்கை அது, கன்ஃபெஷன். God is my shepherd, I shall not want. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவு வராது. இது குறைவு எல்லாம் நிறைவா இருக்கும் போது சொல்ற காரியம் இல்லைங்க, குறைவா இருக்கும் போது சொல்ற விஷயம். பலவீனப்பட்டிருக்கும் போது அவர் தாமே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை என்னுடைய வியாதியை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானேன். விசுவாசி செய்ய வேண்டிய அறிக்கை. ஏன்னா விசுவாசி வசனத்தில் போஷிக்கப்பட்டிருக்கணும், விசுவாசி வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும், மைண்டு ஃபுல்லாக வசனம் இருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து வார்த்தை அனுப்புங்கள், அந்த வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யும். அந்த வார்த்தை வெறுமனே திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? எதை அறிக்கை பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசி தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை உங்க வாயினால் என்ன பண்ணுங்க? விசுவாசத்தோடு இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் என்ன பண்ணுங்க? அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல இது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. சங்கீதம் 103 1-3 பார்த்தீங்கன்னா அதில் தாவீது ரொம்ப அழகாக எழுதுறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படியே காப்பி பண்ணி இருதயத்தில் வைத்து அப்படியே சொல்லுங்க. என் வாயை நன்மையால் அவர் திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாயை நன்மையால் அவர் திருப்தி ஆக்குவார். காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அட்லீஸ்ட் தாவீதை பார்த்தாவது காப்பி அடிங்க. உங்களுக்காக சொல்ல தெரியலனாலும் வசனத்தை அப்படியே தாவீது சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லா இடத்திலும் தாவீது இந்த விசுவாச அறிக்கையை பண்ணியிருக்கிறார். கோலியாத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்னார். ஐயோ கோலியாத்தை, நீ எப்படி பயங்கரமா இருக்கிறிய, அவனை பத்தியே பேசல, நீ எவ்வளவு பெருசா ஒன்றா இருந்துக்கோ, நான் எங்க ஆண்டவரை பத்தி நான் உனக்கு சொல்றேன். என் தேவன் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாறும், என் பிரச்சனை மாறும். என் தேவன் என்னோடு கூட இருந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த தேவன் அற்புதமாய் என்னுடைய வாழ்க்கையில புதிய வழிகளை உண்டாக்குவார், புதிய வாய்ப்புகள் வரும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். வேதத்தில் எல்லா இடத்திலும் இந்த அறிக்கை இருக்குது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே பயப்படாதே, நல்லா மகிழ்ந்து சந்தோஷமா இரு. ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர், பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா.
பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்கள். சூழ்நிலையை பார்த்து பயந்து நிற்காதீங்க. சூழ்நிலைகளுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, பேசுங்கள். ஒரு விசுவாசி எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தையை பேசணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சும்மா செவத்தில் எழுதி தொங்க விடுறதுக்கு இல்லை. ஏன் செய்தி அதை எழுதி அங்கே தொங்க விட்டுருக்குறாங்கன்னா அதை படித்து அதை அப்படியே இருதயத்தில் வைத்து அதை நம்ம பயன்படுத்துவதற்கு. நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், நான் பனையை போல செழிப்பேன், லிபனோன் உள்ள கேதுருகளைப் போல வளருவேன், என் எதிர்காலம் நன்றாயிருக்கும். பிசாசு சொல்லுவான், உனக்கு கண்டம் இருக்குன்னுவான், உனக்கு ஜானியர்னா மோனம் சறுக்கன்னுவான். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாவேன். ஹல்லேலூயா. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். தாவீது பாருங்க, எக்ஸ்பர்ட். அதில் சூழ்நிலைக்கு ஒரு நாள் அடிமையாகிறதில்லை, சூழ்நிலையை பேசுறதே இல்லை. சூழ்நிலையை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொன்னாலும் கூட நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஜெப அறைக்கு போகும்போது அழகான ஒரு இலுஸ்ட்ரேஷன், ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஜெப அறைக்குள்ளே பூனை மாதிரி போவார், திரும்பி வரும்போது பார்த்தா சிங்கமாக வருவார். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆவியில் அப்படி தான் நம்ம வருவோம். தேவ சமூகத்தில் போய் நம்ம காத்திருந்து தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு வார்த்தையில் அப்படியே அப்படி நின்னோம்னு வச்சுங்களேன், பிசாசை நடுங்குவான். ஏன்னா சாத்தான் சிங்கத்தை போல நாம உண்மையானுமே சிங்கங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக இருதயத்தில் அப்படிதான் கட்ட அவிழ்ப்பது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவது? கட்ட அவிழ்ப்பது. அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தினுடைய அறிக்கை. ஆண்டவர் சொல்றாருல, மார்க் 11:23, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தண்டு உண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, இங்கே எல்லா இடத்திலும் சொன்னபடி 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 சொல்லு சொல்லு எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயினாலே சொல்லுவதற்கென்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம வாயினால என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லா வேதத்தில் இது நிறைய இடங்கள்ல தேவனை அறிந்தவர்கள் மாதிரி பேசணும். தேவனை அறிந்தவங்க தேவனை அறியாத மாதிரி பேசக்கூடாது. தானியேலில் வாசிக்கிறோம், உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களை பிசாசு என்ன பண்ணுவானா? மிகவும் வேதனைப்படுத்துவான். ஆனால் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. அப்போ நீங்கள் தேவனை அறிந்த மாதிரி செயல்படணும். தாவீது தேவனை அறிந்தபடினால அவன் சூழ்நிலைகளுக்கு எதிராக என்ன பண்ணல? விட்டே கொடுக்கல. ஒரு சூழ்நிலை வந்தது, எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாமே சிறைப்பட்டு போய் விட்டது, எல்லாம் போயிடுச்சு, நிர்கதியா நிற்கிறான். கூட இருந்தவங்களாம் கல்லறிய பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பைபிள் சொல்லுது, தாவீது அப்படியே சோர்ந்து போய் அப்படியே நொந்து போய் அப்படியே போயிடல, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. உடனே ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார், நீ போ எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வேன்றார். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, அவரை விசுவாசித்து அவர் மேலே அன்பு வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் திரும்ப வரும். ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீ வேற மாதிரி நினச்சின்னு இப்போ உனக்கு அதை விட டாப்பாக ஆண்டவர் கொண்டு போயிடுவார், எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஏன்னா அவர் எப்பவுமே நீ நினைக்கிற மாதிரி செய்கிறவர் இல்லை. நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும்
அதிகமாகவே அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க காலையில் எழுந்த உடனே டாக்டர் சொல்கிறார்ல, இந்த மாத்திரையை 3 வேளை போடு, இந்த மாத்திரையை நைட்டில் போடு, இந்த மாத்திரையை மத்தியானம் போடு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடின்ற மாதிரி டெரிக் பிரின்ஸ் அவர்கள் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். காட்ஸ் மெடிசின் பாட்டில், தேவனுடைய மருந்து பெட்டி எதுனா பைபிள். இதில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பவர்ஃபுல்லானது. இதை எடுத்து இதயத்தில் வைத்து வாயினால நீங்கள் அறிக்கை பண்ணால் இந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்யும். இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அப்போ ஒரு விசுவாசி 2 அறிக்கை விசுவாசி செய்யணும். என்ன அறிக்கை பண்ணுவது? எப்பயாவது பாவத்தணும்னா அதை வழக்கமாக எடுத்துக்கூடாது. எப்பயாவது பாவத்தில் விழுந்துட்டீங்க, பாவம் உங்களை அட்டாக் பண்ணிடுச்சு, ஏதோ மிஸ் ஆகிட்டீங்க, சாக்கடையில் விழுந்துட்டீங்கன்னா டக்குன்னு எழுந்துக்கணும், அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடாது. அப்போ பாவ அறிக்கை. அப்புறம் ஒரு விசுவாசிகளுடைய விசுவாச அறிக்கை. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது. அப்படி வார்த்தையை சொல்ல 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 தனி பலன், புது பலன் உங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எழுந்திருப்போமா? இந்த காலை, இந்த மாலை வேளையில், இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இன்றைக்கி என் விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன். உங்களுடைய நேரம் இது. நீங்கள் வாயில் என்னென்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமோ, என்னென்ன வசனம் தெரியுமோ, எல்லாத்தையும் வாயில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சூழ்நிலையை பேசுவதில்லை, உங்கள் பலவீனங்களை பேசுவதல்ல, நீங்கள் யார் என்பதை சொல்லுவதல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை சொல்லுவது. கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய சிருஷ்டின்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தை எல்லாம் கண்ணை மூடுங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் நேரம். ப்ராக்டிக்கலாக நம்ம பேசியிருக்கிறோம். வாயினாலே தேவனுடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறையும் வரப்போறதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என் கண்மலையாக இருக்கிறீர், என்னுடைய கோட்டையாக இருக்கிறீர், நீர் என்னுடைய துருகமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடி செய்கிற தேவன். நான் தண்ணீரை கடக்கும்போது என் கூட இருப்பீங்க, ஆறுகளை கடக்கும்போது அது என் மேலே புரள போகிறதில்லை, அக்கினி சுவாலையில் நான் நடக்கும்போது அது நான் வேகாதிருப்பேன். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே? உங்கள் பலன் விளங்கும்படி நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வல்லமையை காணும்படி நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. ஆகையால் திடன் கொள்ளுகிறோம். திடன் கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரு தேறினவர்களாய் நடந்து கொள்ள, வசனத்தில் தேறினவர்களாய் இருக்க, உடைய வார்த்தை அனுதினமும் கருத்தோடு வாசிக்க, உடைய வார்த்தையை அனுதினமும் எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க, தாவீது சொன்னது போல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் வாக்கை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஓ திரளான பொன் வெள்ளியிலே களி கூறுவது போல உம்முடைய வார்த்தையின் பேரில் நான் களி கூறுகிறேன். உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுவதினால் எனக்கு போதித்தவர்களை விட நான் மிகவும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை எல்லாம் ஞானிகள் ஆக்குகிறதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெளியேறப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் அருளி கொடுத்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய திராணி உள்ளவனாகும்படிக்கு அவைகள் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வசனம் சீர்படுத்துகிறதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை வளமாக்குகின்ற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே சுகம், உம்முடைய வார்த்தையிலே மதுரம், உம்முடைய வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை வசனத்தில் தேறியவர்களாக வளருவார்களாக.
உம்முடைய வசனத்தின் பால் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக. வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலும் இந்த சபையை போஷிங்க, இந்த செய்தியை கேட்கிறவங்களை போஷிங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு ஆவல் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில முழு மனதோடு விசுவாசிக்கிறவர்களாக, உம்முடைய வசனத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக, ஒரு உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து எங்களை அழிவுக்கு தப்புவித்த உம்முடைய வார்த்தைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் ஆண்டவரே ஒருபோதும் மாறாமல் ஆண்டவரே அது தன்னுடைய வல்லமையை இன்னைக்கும் வெளிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மீது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆவல் உண்டாட்டும். அதை வாசிக்க, அதை கற்றுக்கொள்ள, அதில் தேறினவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம், அதன் பிறகு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. இந்த பாட்டு இந்த லைன் சொல்கிறேன். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். உம்வசனம் நம்புவதால், உம்வசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. நம்பிக்கைக்கு உரியவரே, இவனுள்